இந்த 3வது மாதத்தை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து நாளை பிறப்பதை நீ அறியாயே என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும். ஆண்டவரே, இரவு நேரத்தில் விடிகிறது கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாமே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த 3வது மாதம் ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் கரம் பிடித்து நீ நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கிருபையாய் நடத்தி கொண்டு வரப்போகிறதுக்கு நன்றி. இப்போதும் கூட தகப்பனே, உன் வழியில் எல்லாம் நீ அவரிடத்தில் ஒப்படைச்சிரு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியங்களையும் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்படைக்கிறோம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த மாதத்திலே ஆண்டவரே அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் ஆலோசனைகளையும் கொடுத்து நீங்கள் நடத்தும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தை பகுதி, எண்ணத்து பகுதி, நினைவு பகுதி ஆண்டவரே அது சரியாக இயங்கும்படி குழப்பத்துக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு, தேவையில்லாத வீண் காரியங்களுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு எங்கள் எண்ணத்தை நீங்கள் கரம்பிடிச்சு நடத்துங்கப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்கு நன்றி. இதோ தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தியிருக்கிறேன், தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தியிருக்கிறேன். அறியாத காரியங்களும் எட்டாத காரியங்களும் நினைத்திராத காரியங்களும் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்திராத காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. கேள்விப்படாத நன்மையான காரியங்கள், கேள்விப்படாத அதிசயமான காரியங்கள், கேள்விப்படாத வெற்றியான காரியங்கள் இந்த மாதம் முடிவதுக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு நீங்கள் தரப்போகிறீங்க. ஆண்டவரே, உன் நினைவு என் நினைவு அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னையும் உன் குடும்பத்தை குறித்தும் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எங்கள் நினைவுப்படி இல்லை, உங்கள் நினைவுப்படி நடப்பதாக. ஆண்டவரே, வானமுடைய சிங்காசனம், பூமி உடைய பாதப்படி. பெரிய தேவன், சகலத்தையும் படைத்தவர், சர்வத்துக்கும் அதிகாரி, சர்வ வல்லவர் நீங்கள். தகப்பனே, உம்மிடத்தில் எல்லாம் அடங்கியிருக்கிறது. பூமிக்குரியவர்களும் பரலோகத்துக்குரியவர்களும் எல்லாம் உம்மாலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தகப்பனே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துகள் நேர கண்களை ஏறெடுக்கும்போது, உமையே நம்பி இருக்கும்போது, உமையே சார்ந்திருக்கும்போது, உம்மேலே விசுவாசம் வைக்கும்போது, தகப்பனே, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உயர்வாக, மேன்மையாக, பெஸ்ட்டாக இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீ ஓடி ஓடி அலைந்தது போதும், நீ தடுமாறினது போதும், நீ உன் அலைச்சல்கள் வீணாக போனது. இதோ நீ என் சமூகத்துக்கு வா, என்னண்டே வா, உன்னுடைய சமூகத்தில் உன் இதயத்தை ஊற்றிவிடு. அண்ணாலாமா இதயத்தை தன்னுடைய ஆலயத்தில் ஊற்றினது போல உன் இதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஊற்றிவிடு. உன் தேவைகளை ஊற்றிவிடு, உன் பிரச்சனைகளை ஊற்றிவிடு, உன் பிள்ளைகளை குறித்தான காரியங்கள், உன் எதிர்காலத்துக்குண்டான காரியங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, என்னிடத்தில் ஊற்றிவிடு. நான் உன் தேவைகளையும் உன் பிள்ளைகளையும் உனக்குண்டான எல்லா காரியங்களையும் உனக்கு நான் கொடுத்து உன்னை நடத்துவேன். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்களை நடத்தினது போல உன்னையும் நடத்துவேன், உன் சந்ததியும் நடத்துவேன். நீ தலை நிமிருவாய். இந்த மாதம் எந்த இடங்களிலே நீ வெட்கப்பட்டாயோ, இந்த மாதத்தில் எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, இந்த மாதத்திலே அந்த வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக அவர்கள் முன்னால் உன்னை தலைமுறை பண்ண வைக்க போகிறேன். அதனால் நீ சார்ந்து கொள், என்னை பிடித்துக்கொள், என் கரத்தை பிடிச்சுக்கொள், உன் வழியை என்ற ஒப்படைத்திரு. காரியங்களை வாக்கி பண்ணுவேன். உனக்கு எதிராக அடைக்கப்பட்ட இருதயங்கள், உனக்கு எதிராக பிடிவாதம் பிடித்த இருதயங்கள், உனக்கு எதிராக முரட்டாட்டம் பிடித்த இருதயங்கள், அது சாந்த இருதயமாய் மாறப்போகிறது, அன்பான இருதயமாய் மாறப்போகிறது, அது சமாதான இருதயமாய் மாறப்போகிறது. இதோ இந்த மாதத்தின் முடிவிலே உனக்கு எதிராக எழுப்பினவர் எல்லாமே உன் சார்பாக வருவார்கள். உன்னிடத்தில் தஞ்சம் புகுறும்படி, உன்னிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும்படி, உன்னிடத்தில் உதவி கிடைக்கும்படி உனக்கு எதிராக எழுப்பினவர்கள், உனக்கு எதிராக பேசினவர்கள் உன் சார்பாக வருகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எதிர்களில் எல்லாவற்றையும், உனக்கு எதிராக பேசினவர்கள்,
உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணினவர்கள், உனக்கு எதிராக இதயத்திலே கசப்பை வைத்திருந்தவர்கள், அவர்கள் எல்லா இருதயங்களும் மாற்றப்படுகிறது. எப்படி ஒரு சவுலான இருதயம் மாற்றப்பட்டு பவுலான இருதயமாய் மாறினதோ, அதே போல் கர்த்தர் உனக்கு எதிராக எழுப்பின எல்லா சவுல்களையும் அவர் பவுலாக மாற்றி உன் சார்பாக கொண்டு வருகிற ஒரு மாதமாக இருக்கிறது. நீ கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். த சிக் மோக்ல குரோத்தோட்டி நீ மாக்கலா பகுத சப்துட போதரை கரபோதரபா லிபெரி கரதுன மதுரபால கரபா. ஒன்று நீ செய்ய வேண்டும், என் சமூகத்துக்கு வா, உன் இதயத்தை இடத்துல ஊற்றிவிடு. அநேக கசப்புகள் உன்னை சுற்றி இருக்கலாம், அநேக கசப்பான இருதயங்கள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் கசப்பை எப்படி மதுரமாய் மாற்றினாரோ, கசந்த மாறா எப்படி மதுரமாய் மாறினதோ, அதே கசந்த தண்ணீர், அதே கசப்பான தண்ணீர் ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே அது இனிமையாக மதுரமாக மாறினது. அதே போல் யார் உனக்கு கசப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் இதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அந்த கசப்பான இருதயம் மதுரமான இருதயமாக மாறி உன் சார்பாக வரப்போகிறது, உன் சார்பாக வரப்போகிறது. நீ பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய இதயத்தை ஊற்றின உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஒரு அடைக்கலத்தை கொடுக்க போகிறீர். இந்த மாதம் அமைதியாக அமர்ந்த தண்ணீரண்டை போல இருக்கும்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் உன்னை தேடி வரும், உன் கரத்தில் வந்து கிடைக்கும். நீ அலைய மாட்டாய், அலைந்து திரிய மாட்டாய், அங்கே எங்கே ஓட மாட்டாய். நீ தேவசமத்தில் உட்கார்ந்து நீ முறையிட்டு கொண்டே இரு, அவரிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இரு, உன் தேவைகளை சொல்லிக்கொண்டே இரு. கனப்படுத்து துதி, உன் தேவையை சொல்லு, கனப்படுத்து துதி, உன் தேவையை சொல்லு. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த மாதத்தில் அநேகர் ரட்சிக்கப்படைய போகிறாங்க, ரட்சிப்படைய போகிறாங்க அநேகர். யார் ரட்சிப்படைய வேண்டும் விரும்பினாயோ அவர்கள் ரட்சிப்படைஞ்சு நீ ஒருமித்து வாழக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. தகப்பனை, இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.